முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசின் திட்டங்களை பெண்கள் வீடுதோறும் எடுத்துக் கூற வேண்டும் என்று பரப்புரை கூட்டத்தில் அமைச்சர் ஆர். காந்தி கேட்டுக் கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தக்கோலம் கிராமத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்னும் தலைப்பில் மகளிர் பிரச்சாரத்தின் பயிற்சி கூட்டம் மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் பவானி வடிவேலு அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர். காந்தி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் பேசிய அமைச்சர் ஆர். காந்தி, முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான தமிழ்நாடு அரசின் திட்டங்களை வீடுதோறும் பெண்கள் எடுத்துக் கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதே மாதிரி எந்த திட்டம் எடுத்து வந்தாலும் பெண்களுக்கு தான் முக்கியம். காரணம் அந்த தலைவர்கிட்ட ஒரு 10 வயசு 100 ரூபாய் 1000 ரூபாய் போனவனா அந்த குடும்பத்துக்கு தான் சேர்ந்து தவிர எங்க வீணாவது ஒரு நேரம் பேசலாம். அந்த பிள்ளை அந்த தலைவர்கிட்ட 1000 கொடுத்தாலும் குடும்பம் நடக்கும், 2000 கொடுத்தாலும் குடும்பம் நடக்கும், 10,000 கொடுத்தாலும் குடும்பம். அதுதாங்க அந்த குடும்ப தலைவர். மக்களுக்கு செய்யப்பட்டுள்ள நலத்திட்ட உதவிகள் மற்றும் வளர்ச்சி திட்ட பணிகள், கூட்டணி கட்சியினர் ஆதரவு போன்றவற்றை பார்க்கும் பொழுது 234 தொகுதிகளையும் முழு அளவில் வெற்றி பெற்ற முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் 2.0 திராவிட மாடல் அரசு அமைக்கும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணமாக பெண்கள் அமைவார்கள். தமிழ்நாடு அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு மகளிர் வீடுதோறும் சென்று எடுத்து கூறி தெரியப்படுத்த வேண்டும் எனவும், அனைவரும் சிறப்பாக பணியாற்றுங்கள் எனவும், இதன் மூலம் சிறப்பான நல்லாட்சி அமைப்போம் எனவும் திரு ஆர். காந்தி அவர்கள் பேசினார். இதில் மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் ஆர். வினோத் காந்தி, அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சூர்யா வெற்றிகொண்டான், நகர செயலாளர் ஜோதி, ஒன்றிய செயலாளர்கள் தமிழ்ச்செல்வன், பசுபதி, வடிவேலு, பெருமாள், தமிழ்மணி, பேரூராட்சி செயலாளர் நாகராஜன், மாவட்ட மகளிர் தொண்டரணி செயலாளர் பவானி வடிவேலு, மாவட்ட கவுன்சிலர் சுந்தராம்பாள் பெருமாள், நகராட்சி தலைவர் லட்சுமி பாரி, ஒன்றிய குழு தலைவர் நிர்மலா சவுந்தர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.